முடிவுக்கு வந்த காமெடி நடிகர் சகாப்தம் அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரையுலகம். தமிழ் சினிமா திரையுலகத்தையே உச்சக்கட்ட ஒரு துயரத்திற்கு இவருடைய இந்த துயர செய்தி. தமிழ் சினிமாவில் 80ஸ்ல தமிழில் எத்தனையோ திரைப்படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சாலும் இவங்களுடைய காமெடி ஷோ இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் அந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு தங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்குனவர் கவுண்டமணி. தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் கவுண்டமணி சில முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்தாரு. அதுல அவரு அந்த அளவுக்கு பிரபலம் அடையல. கவுண்டமணி வில்லத்தனத்திலையும் பெயர் போனவரு. ஆனா கவுண்டமணி அதன் பிறகு செந்தில் கூட சேர்ந்து காம்போவா அவங்க பண்ண காமெடி சீன்ஸ் தான் மக்கள் மத்தியில இன்று வரைக்கும் நிலைச்சு நிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அந்த நேரத்துல இவங்களுடைய காமெடி சீன்ஸை பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. தமிழ்ல நாகேஷுக்கு பிறகு ஒரு நல்ல காமெடியை கொடுத்தது செந்தில் கவுண்டமணி தான். அதுல கவுண்டமணி தான் பயங்கரமா தன்னுடைய கவுண்டர்கள் மூலமா மக்கள் மத்தியில தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்தை பெற்றாரு. இவருடைய கவுண்டர் காமெடிகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப இருந்த முன்னணி நடிகர்களையே கவுண்டமணி பயங்கரமா கலாய்ச்சிருப்பாரு. அதனால கவுண்டமணி செந்தில் காமெடி இருந்தா அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படிங்கிற அளவுக்கு பெயர் எடுத்தாங்க. அப்படி தமிழ் சினிமால கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்களுடைய காமெடி சீன்ஸ் இன்று வரைக்குமே அழியாம மக்கள் மத்தியில சிறப்பான ஒரு காமெடிகளா அமைஞ்சிருக்கு. அப்படியாப்பட்ட கவுண்டமணி செந்தில் காம்போ தமிழ் தொடர்ந்து மலையாளத்துல, தெலுங்குல, ஹிந்திலன்னு பிற மொழியிலையும் நிறைய படங்கள்ல இவங்கள வைத்து படம் நடிக்கிறதுக்கு நிறைய இயக்குநர்கள் முடிவு பண்ணாங்க. ஆனா கவுண்டமணி தன்னை வாழ வச்சது தமிழ் சினிமா. தனக்கு வாய்ப்பு கொடுத்தது தமிழ் சினிமா. தமிழக மக்கள் தாண்டி என்னால வேற எந்த படமும் நடிக்க முடியாது அப்படின்னு தனக்கு கிடைச்ச நிறைய வாய்ப்புகளை உதறி தள்ளினாரு கவுண்டமணி. அப்படி கவுண்டமணி செந்தில் கூடவும் தனியாவும் நிறைய படங்கள்ல காமெடி பண்ணியிருக்காரு. இப்படி என்னதான் காமெடி மூலமா பல பேருடைய கஷ்டங்களைய தீர்த்து வச்ச கவுண்டமணிக்கு அப்படியே வயதாக கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் தான் நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவில் என்ட்ராகி அதன் பிறகு கவுண்டமணி இடத்த வடிவேலு நிரப்பினாரு. அதன் பிறகு கவுண்டமணி படங்கள்ல நடிக்கிறதே இல்லை. திரும்ப ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி 49 ஓ அப்படிங்கிற படத்தின் மூலமா மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு கவுண்டமணி. அதன் பிறகு ஒரு சில படங்கள் நடிச்சாரு. இப்போ கவுண்டமணி அவருடைய 75 வயசுல மீண்டும் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காராம். கமிட் ஆகி அந்த படத்துல அவரு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படமும் தமிழக மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்து பிரச்சனைகளை சரி பண்ற மாதிரியான படமா தான் இந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கான். ஸோ அதற்காக இந்த படத்துல அவரு இப்போ முழுமையா நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா வயசு இப்போ 75 தாண்டிடுச்சு. இந்த வயசுல இவரு இந்த படங்கள் நடிக்கணுமா அப்படின்னு அவளோட குடும்பத்தினர்கள் இதை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஆனா கவுண்டமணி கேட்கவே இல்லையா. என்ன வாய்ப்பு கொடுத்து வாழ வச்ச தமிழக மக்களுக்காக நான் என்னுடைய உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் கண்டிப்பா நடிச்ச தீரும் அப்படின்னு 75 வயசுலயும் கொஞ்சம் கூட அசராம அவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படி நேற்று தினம் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாருமே பதறி போயிட்டாங்க. பயந்து போய் அவரை உடனடியாக கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா மருத்துவர்கள் அவரை சோதிச்சு பார்த்திருக்காங்க. அதுல அவருக்கு வயசு இப்போ 75 தாண்டிடுச்சு. ஸோ இந்த வயசுல அவரு முழுவதுமா ரெஸ்ட் தான் எடுக்கணும். ஆனா ரெஸ்ட் எடுக்காம இப்படி படம் நடிக்கிறதுக்காக அவர் உடம்ப இவ்வளவு தூரம் அவரு கஷ்டப்படுத்தினார் அப்படின்னா அது கண்டிப்பா அவர் உயிருக்கு பேராபத்தா வந்து முடியும். அதனாலதான் இந்த திடீர் நெஞ்சு வலி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேல அவரை படங்கள் நடிக்க வைக்காம கொண்டு போய் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வைங்க. அப்பதான் அவர் உடம்புக்கும் அவருக்கும் நல்லது. இல்லைன்னா எங்க கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்படங்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு பயத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.